மாப்பிள்ள மாப்பிள்ள இருக்கிறீங்களா உள்ளோ? வாங்க மாமா. சாரி, வாங்க அங்கிள். இப்போதான் வரீங்களா? ஆமாப்பா. என்ன திடீர்னு மாமான்னு கூப்பிடுறத விட்டுட்டு அங்கிள்னு கூப்பிடுற? என்னப்பா ஆச்சு? ஒன்றும் இல்லை அங்கிள், சும்மா அப்படிதான். சரிப்பா, அதெல்லாம் இருக்கட்டும். என் பொண்ணுகிட்ட பேசுனியா? ரெண்டு பேரும் பேசிக்கிட்டீங்களா? அதை பத்தி என்கிட்ட ஒண்ணுமே சொல்லலையே. எனக்கு என்ன ஏதுன்னு சொன்னாதானப்பா உங்க அப்பா கிட்ட பேசுறதுக்கு. ஐயோ அங்கிள், நீங்கள் இன்னும் உங்கள் பொண்ணுக்கிட்ட பேசலையா? நான் எல்லாம் டீட்டெயிலாக அவங்கக்கிட்டயே சொல்லிட்டேனே. என்னோட விருப்பம், அவங்களோட விருப்பம் எல்லாம் அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. என்னப்பா இப்படி பேசுற? உன்னோட விருப்பத்தை நீ தானே சொல்லணும். ஆமாம் அங்கிள், அதை நீங்கள் உங்கள் பொண்ணுக்கிட்டேருந்து கேட்டு தெரிஞ்சுக்கினீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவாக இருக்கும். டாடி, இதுதான் நம்ம அக்காவுக்கு பார்த்துருக்க மாப்பிள்ளையா? நல்லா இருக்காங்க. ஆமாடா, நம்ம ஐஷுக்கு பார்த்துருக்குற மாப்பிள்ள இவர் தான். சரி, இதெல்லாம் இருக்கட்டும் மாப்பிள்ள. நீங்க என்ன வீட்டுக்கு வந்து சாப்பிடாம இப்படி நூடுல்ஸையும் இந்த மாதிரி என்னவோ கஞ்சியும் வச்சு குடிச்சுன்னு இருக்கீங்க? இல்லை பரவாயில்ல அங்கிள், உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? இதுல என்னப்பா இருக்கு வீண் சிரமம்? இப்படி வெளி சாப்பாட்டை சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்காதீங்க. நூடுல்ஸ்ல என்ன சத்து வந்துரு போகுது? ஆமாம் அங்கிள், இது யாரு? இதுவும் என் பொண்ணு தான்ப்பா. இந்த வருஷம் தான் காலேஜ் சேர்ந்திருக்கா. ஓ, அப்படின்னா உங்களுக்கு மொத்தம் 3 பசங்களா? ஆமாப்பா விஜய். மாமா, எங்க ஐஷு அக்கா சூப்பரா சமைப்பா. நாளைக்கு வரீங்களா லஞ்சுக்கு? அந்த பெரிய பொண்ணு என்னன்னா ஐஷுவை தப்பாவே போர்ட்ரேட் பண்ணுது. இந்த சின்ன பொண்ணை இவங்க அப்பாவும் ஐஷுவை நல்லவ மாதிரி சொல்கிறாங்க. இதில் எது உண்மை? இல்லைன்னா அவங்க பொண்ணு மேலே இருக்கிற பாசத்தில் அவள் பண்ணுற தப்பெல்லாம் இவங்க கண்டிக்காமல் இருக்கிறாங்களா? என்ன மாமா, என்ன யோசிக்கிறீங்க? வரீங்களா? லஞ்சுக்கு வரீங்களா, டின்னருக்கு வரீங்களா? ஆமாப்பா, நாளைக்கு வா. நாளைக்கு டின்னர் எல்லாரும் ஒண்ணா சாப்பிடலாம். ஆ சரி அங்கிள், வரேன். சரிப்பா, அப்ப நாங்க கிளம்புறோம். பாய் மாமா, நாளைக்கு பார்க்கலாம். ஆ சரி சரி, பாய். எக்ஸ்கியூஸ் மீ, உள்ள வரலாமா? யார் அது? வாங்க உள்ள வாங்க. யார் நீ? என் பொண்ணோட ஃப்ரெண்டா? உன்னை நான் பார்த்தது இல்லையே. அம்மா, இது யாருன்னு எனக்கு தெரியாதுமா. ஆமாம், நீங்கள் யார்? இங்கே லக்ஷ்மின்றவங்க? நான் தான்மா லக்ஷ்மி. என்ன விஷயம்? ஓ, நீங்களா? ஆமாம், சொல்லுமா, என்ன விஷயம்? பானுமதின்றவங்கள உங்களுக்கு தெரியுமா? ஆமாம், தெரியும். அவங்க என்னோட சொந்த அத்தை, எங்கள் அப்பாவோட அக்கா. ஓ அப்படியா? வந்து உட்கார் வாமா. உன்னை பார்த்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பானுமதி அம்மா ரொம்ப நல்லவங்க. அவங்கக்கிட்ட தான் நாங்கள் வேலை செய்கிறோம். அவங்க கம்பெனிலேருந்து துணி எடுத்துன்னு வந்து வீட்டில் தைச்சி தரோம். என்ன வேலை செய்கிறீங்களா? வேலைக்காரா? நாங்கள் வேலைக்காரா இருந்தால் என்ன, யாராக இருந்தால் உங்களுக்கு என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க அதை சொல்லிட்டு கிளம்புங்க. அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். நான் என்ன இந்த பிச்சைக்கார வீட்டில் விருந்து சாப்பிடவா வந்தேன்? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். அதெல்லாம் நான் மைண்ட் பண்ணி தான் பேசுகிறேன், சரியா? எனக்கு தெரியும் நான் என்ன பேசின்னு இருக்கேன்னு. சரிம்மா, இப்போ நீ எதுக்கு வந்த? அந்த விஷயத்த சொல்லுமா. ஆமாம், எங்கள் அத்தை அவங்க பையனுக்கு பொண்ணு கேட்டு வந்தாங்கல்ல, என்ன ஓகே சொல்லிட்டீங்களா? இது எங்கள் ஃபேமிலியோட பர்சனல் விஷயம். இதெல்லாம் ஏன் நீங்கள் கேட்குறீங்க? நாங்கள் எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும்? கூல் கூல், நீங்கள் ஒன்றும் என்கிட்ட சொல்ல வேண்டாம். நான் சொல்ல வந்த விஷயத்த கேட்டுக்கினாலே போதும். நீங்கள்லாம் பேசுகிறத பார்த்தா இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொன்ன மாதிரி தான் தெரியுது. சரி இருக்கட்டும். எங்கள் அத்தை எல்லா விஷயத்தையும் சொல்லி தானே இந்த கல்யாணத்துக்கு உங்ககிட்ட சம்மதம் கேட்டிருக்காங்க. எல்லா விஷயமா? என்னம்மா சொல்கிற? அச்சோ, அப்பனா எதுவும் தெரியாதா உங்களுக்கு? அதெல்லாம் எங்களுக்கு எதுவும் தெரியாது. முக்கியமான விஷயமா இருந்தால் சொல்லிட்டு கிளம்புமா. ஆமாம், ரொம்ப 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 முக்கியமான விஷயம். நானும் என் மாமாவும் 5 இயர்ஸாக லவ் பண்ணின்னு இருந்தோம். என்னம்மா சொல்கிற? என்ன பேசுகிறோன்னு தெரிஞ்சு தான் பேசுகிறியா? நானும் போனா போட்டோன்னு சும்மா இருந்தா என்னென்னவோ சொல்லின்னு இருக்க. ஆண்டி, நான் எல்லாம் தெரிஞ்சு தான் பேசுகிறேன். உங்களுக்கு அவ்வளோ டவுட் இருந்தா ஃபோன் பண்ணி கேளுங்களேன். அக்ஷயாவும் உங்கள் பையனும் ஒருத்தர் விரும்பினாங்களான்னு. சரிம்மா, லவ் பண்ணி இருந்தோன்னு சொன்னால, இப்போ ஒன்றும் லவ் பண்ணின்னு இல்லையே, அப்புறமே எதுக்கு இந்த கல்யாணத்தை வந்து தடுக்க பார்க்குற? என்ன ஆண்டி இப்படி பேசுகிறீங்க? அப்போ நான் நினச்சது சரியாக தான் போச்சு.
அப்படி என்ன பொல்லாதது நினச்சிட்ட நீ? வீடு பார்க்குறதுக்கு பிச்சைக்கார வீடு மாதிரி தெரியுது. வீட்டில் ஒன்றுமே இல்லை. இந்த மாதிரி பணக்கார இடத்த பிடிச்சி கல்யாணம் பண்ணிட்டா லைஃப் செட்டில் இல்லை. ஏய், இதுக்கு மேலே உனக்கு மரியாதை இல்லை. கெட் அவுட். ஹலோ, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். உங்கள் அம்மா தான் இப்படி இருக்காங்கன்னா உனக்கு கூடவா புத்தி இல்லை? இங்கே பாருமா, என் பொண்ணை பற்றி பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காத. என் பொண்ணு நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டா. இன்னைக்கு வரைக்கும் அந்த மாப்பிள்ளை பையன் ஃபோட்டோ கூட பார்க்கல. நான் சொன்ன ஒரே காரணத்துக்காக இந்த கல்யாணத்துக்கு ஒத்துன்னு இருக்கா. அதானே பணம் இருக்கிற இடத்துல முகம் எப்படி இருந்தா என்ன? நீங்களாம் பணத்துக்கு அலையிற கும்பல் தானே. கல்யாணம் ஆன உடனே சொத்துல பாதி உங்களுக்கு கொடுத்துருவேன்னு சொல்லியிருக்குவாங்க. அதுக்கு தானே எத்தனை நாடகமோ. எங்கள் அத்தையோட ஸ்டேட்டஸ் என்ன, உங்கள் ஸ்டேட்டஸ் என்ன, இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சிக்கலையா? எதுக்கு அவங்களா வாண்டடாக வந்து இந்த மாதிரி இடத்துல பொண்ணு எடுக்கிறாங்கன்னு? ஏன்னா எங்களை பற்றி எல்லாருக்கும் தெரியும். யாரும் எங்கள் மாமாவுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் உங்ககிட்ட வந்து பொண்ணு எடுத்திருக்காங்க. அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ நீ இங்கே எதுக்கு வந்த? இந்த விஷயத்தெல்லாம் எங்ககிட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்ல வந்திருக்கியா? சேச்சா, உங்ககிட்ட நிறுத்துங்கன்னெல்லாம் சொல்ல வரல. இந்த கல்யாணத்தை நான் நடக்க விட மாட்டேன்னு சொல்ல வந்திருக்கேன். சரியா? சும்மா எல்லார் முன்னாடியும் வந்து அவமானப்பட்டு போகாதீங்க. நான் சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வரேன். இதென்ன லக்ஷ்மி, இந்த பொண்ணு வந்து இப்படி பேசிட்டு போகுது? யார் வந்து என்ன பேசினா நம்மளுக்கு என்ன அத்தை? எதுவாக இருந்தாலும் நான் அந்த பானுமதி அம்மா கிட்ட பேசிக்கிறேன். நல்லா விசாரிச்சுட்டு அப்புறமா எதுனாலும் முடிவு பண்ணுமா. எடுத்தோம் கவுத்தோன்னு இருக்காது. சரிங்க அத்தை. சித்தி இல்லாததால் எனக்கு இன்னைக்கு ரெஸ்ட். கொஞ்ச நேரம் உட்காந்து மொபைல் பார்க்கலாம். ஏன் இன்னைக்கு ஆதி எனக்கு எதுவுமே மெசேஜ் பண்ணல. அப்புறமா ஃபோன் பண்ணணும் அவளுக்கு. அவளுக்கு வேறு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்குன்னு சொன்னான். ச்சே, என்னோட விஷயத்தில் மாப்பிள்ளை யார் என்ன ஏதுன்ற டீட்டெயில்ஸ் எதுவுமே கேட்கல. ஓஹோ, இவளுக்கு ஹாலில் வந்து உட்காந்து மொபைல் பார்க்குற அளவு தைரியம் வந்துருச்சா இவளை? என்னங்க மகாராணி, இங்கே உட்காந்துருக்கீங்க? என்ன எங்கள் அம்மாவோட பயம் விட்டு போச்சா? என்ன கண்ணை அப்படி உருட்டுற? எதுக்கு இங்கே வந்து உட்காந்த? அது ஒன்றும் இல்லை கவிதா, சும்மா தான். எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியும் இல்லை? இன்னொரு முறை உன்னை இந்த மெயின் ஹாலில் பார்த்தேன், அவ்வளவுதான். போலப்போ. இவளெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வச்சாதான் புத்தி வரும். ஐஷுமா, ஏன் கவிதா தனியா உட்காந்துருக்க? எங்க அக்கா எங்க, அம்மா எங்க, யாரும் காணோம்? ஏன்பா, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்டா தப்பா நினச்சிக்க மாட்டீங்களே? என்னம்மா சொல்லு. இந்த வீட்டில் ஐஷுன்ற பேரை விட்டு உங்களுக்கு எந்த பேரும் தெரியாதா? உள்ள வரப்ப எல்லா டைமும் இந்த பேரை தான் கூப்பிடுறீங்க. நாங்கள் 2 பேரும் உங்கள் பசங்க தானே? ஏமா இப்படியெல்லாம் பேசுற? நீங்க 3 பேருமே என் பசங்க தான். ஆனா என்ன, ஐஷு பிறந்ததால அவ கொஞ்சம் ஸ்பெஷல். அப்ப நாங்கெல்லாம் என்ன? நீங்களும் ஸ்பெஷல் தான்டா. அதெல்லாம் இருக்கட்டும். உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்தை பத்தி பேசணும். என்ன சொல்லு, எதை பத்தி பேசணும்? உங்க ஆசை மக ஐஸ்வர்யா பத்தி தான். கவிதா, அக்காவை அப்படியெல்லாம் பேசக்கூடாதுமா. அக்கான்னு கூப்பிடு. அதெல்லாம் இருக்கட்டும், நான் சொல்ல வந்ததை கேளுங்க. சரி சொல்லு. அவ காலேஜ்ல யாரையும் லவ் பண்றா. கவிதா, என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? தெரியாம என்னப்பா, நான் என் கண்ணால பார்த்தேன். அப்படியெல்லாம் இருக்காது கவிதா. நீ தூரத்துல இருந்து பாத்துருக்குவ. அது உங்க ஃப்ரெண்டா கூட இருக்கலாம்ல. அவன் ஐ லவ் யூன்னு சொன்னதை என் காதால கேட்டேன்ப்பா. சரி விடு, இந்த விஷயத்த நீ யார்கிட்டயும் சொல்ல போவாத. இதை நானே பாத்துக்கிறேன். ஓஹோ, உங்க பொண்ணுன்னு பார்ஷியாலிட்டி பண்றீங்களா? இதே நான் பண்ணியிருந்தேன்னா கைய கால உடச்சிருக்குவேன். ஐஷுமா, என் முட்டைக்கண்ணி, நீ ஐஷு அக்கா பத்தி போய் தானே சொன்ன? எனக்கு நல்லா தெரியும். நான் முட்டைக்கண்ணினா நீ யாரடி? நீ என்னை விட பெரிய முட்டைக்கண்ணி. மஞ்ச முடி,
ஆமாடி சும்மா தான் சொன்னேன். இப்போ என்ன அதுக்கு? உனக்கு நான் அக்காவா இல்லை அவ அக்காவா? எனக்கு நீ அக்காவாகவே இருந்திருக்க கூடாது. ஐஷு அக்கா தான் ஏன் அக்காவாக இருந்திருக்கணும். ஐஷு அக்கா மூஞ்ச பாரு. அம்மா வரட்டா இரு சொல்கிறேன். சொல்லிக்கு போடி முட்டை கண்ணி. முதல்ல இந்த குட்டி பிசாசை உதைக்கணும்.